வணக்கம், என்னுடைய பெயர் நகோமி. என்னுடைய யூடியூப் சேனலில் உங்களை எல்லாரையும் இன்றைய நாள் வரவேற்கிறேன். இன்றைய நாளில் நாங்கள் கடலைப்பருப்பில் கடலை வடை செய்ய போகிறோம். இதற்கு என்ன தேவை, கடலைப்பருப்பு எவ்வளவு அளவு என்பதை நான் இன்றைய நாளில் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இதால் 2 கப்பு நாங்கள் எடுத்து 2 தரம் கழுவி நல்ல வடிவாக நாங்கள் 2 தரம் கையால் பிணைஞ்சு கழுவி போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நாங்கள் அரைக்க போகிறோம். இப்படித்தான் வடிவாக 2 கையாலும் வடிவாக பிணைஞ்சு கழுவணும். கடலைப்பருப்பில் அழுக்குகள் இருக்கும். அப்போ நாங்கள் 2 தரம் கழுவுற போது எல்லா அழுக்குகளும் இந்த தண்ணியில் இருக்குது பாருங்க. இப்போ திரும்ப இன்னொரு முறை நாங்கள் தண்ணி விட்டு இப்போ நாங்கள் வடிவாக இதை ஃபுல்லாக தண்ணி விட்டு இது நாங்கள் 2 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். கடலைப்பருப்புக்கு தேவையான இப்போ தண்ணி விட்டுருக்கிறேன். 2 மணி நேரம் ஊற விட்ட பிற்பாடு கடலைப்பருப்பு சுடுவதற்கு என்னென்ன தேவை என்பதை குறித்து நான் உங்களுக்கு திரும்ப விளக்கமாக சொல்லுகிறேன். நான் இப்போ வெங்காயம் 2 எடுத்து வச்சுருக்கிறேன். 2 எடுத்து உரிக்க போகிறேன். உரித்து உங்களுக்கு வெட்டி காட்ட போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி இஞ்சி கிழங்கும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை நான் கழுவினேன் 2 தரம் கழுவி போட்டு இப்போ நாங்கள் நான் வெங்காயத்தை வெட்ட போகிறோம். இப்போ 2 வெங்காயம் வெட்டியாச்சு நாங்கள் இந்த சட்டியில் போட்டு வச்சுட்டு இப்போ நான் இஞ்சி கிழங்கு வடைக்கு தேவையான அளவு ஒரு சின்ன இஞ்சி கிழங்கு துண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை தோலை சீவிட்டு வடிவாக இதையும் க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் இஞ்சி கிழங்கையும் போட்டு வடைப்பருப்போடு சேர்த்து அரைப்போம். இப்போ தோல் உரித்து வச்சுருக்கிற இஞ்சி கிழங்கை நான் சின்னனா இப்படி வெட்டி போட்டு அப்புறம் நாங்கள் கிரைண்டரில் போட்டு வடைப்பருப்போடு அரைக்கிற போது அதை எல்லாம் மரப்பட்டுரும். இப்போ நான் சொன்ன மாதிரி 2 வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். நல்ல சின்னனாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதே போல் இஞ்சி கிழங்குற தோலையும் சீவி போட்டு நான் இஞ்சி கிழங்கையும் வெட்டி வச்சுருக்கிறேன். நீங்கள் வடைப்பருப்புக்கு நீங்கள் வடிவாக இஞ்சி கிழங்கு போட்டீங்க இருந்தால் உண்மையாக அது ஒரு சுவையை கொண்டு வரும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதற்கு என்னென்ன தேவை என்பதை குறித்து நான் உங்களுக்கு கடலைப்பருப்பு 2 மணி நேரம் ஊறி அதை அரைச்ச பிற்பாடு நான் உங்களுக்கு திரும்ப என்ன தேவை என்பதை நான் திரும்ப உங்களுக்கு வடிவாக சொல்கிறேன். இப்போ நாங்கள் கடலைப்பருப்பு நனைய விட்டுனா உங்களை எல்லாருக்கும் சொன்னேன் 2 மணி நேரத்தால் பார்ப்போம்னு சொல்லி நல்ல வடிவாக இந்த ஊறி இருக்குது. இனி நாங்கள் இதை தண்ணியை கொஞ்சம் வடித்து போட்டு என்ன செய்ய போகிறோம்னா கிரைண்டரில் அரைக்க போகிறோம். முதல் ஒரு கொஞ்சம் நான் கிள்ளி வைக்க வேணும். என்னென்னு சொன்னால் இது முழுக்கையும் அரைச்சா கொஞ்சம் பொரிக்கக்குள்ளே கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் இதால் தண்ணியை கொஞ்சம் வடித்து இதுக்குள்ளே ஒரு 2 கரண்டி எடுத்து வச்சுட்டு அப்புறம் இப்போ நான் வடிக்க போகிறேன். முழு தண்ணியும் வெளியில் போகிற மாதிரி வடித்து போட்டு அரைவாசியை நான் அரைக்க போகிறேன். இப்போ நான் அரைக்கிறதுக்கு கிரைண்டருக்கு போட போகிறேன். இது கொஞ்சத்தை வச்சுட்டு இந்த பதம் நல்ல கணக்காக இருக்கிறது. நீங்கள் இந்த பதத்தை எடுத்து இப்படி பெரிய பாத்திரத்தில் போட்டுட்டு இதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் சேர்த்து நாங்கள் குழைக்கிற போது உங்களுக்கு காட்டுறேன் எல்லாம். இப்போ நான் இதை 3ஆக பங்கிட்டு வச்சுருக்கிறேன். நனைய விட்டது அப்புறம் உங்களை எல்லாருக்கும் நான் காட்டினான். இப்போ இது ஒரு பகுதி அரைச்சி முடிஞ்சுது. இது கலக்கிறதுக்காக வச்சுருக்கிறேன். கடைசியாக போட்டு பிரட்ட வேணும். இதை நான் திரும்ப ஒருக்க அரைக்க போகிறேன். இந்த சுவையான வடை இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். நீங்களும் செய்து பாருங்கள் இந்த செய்முறையை பார்த்து. இதுக்குள்ளே 3 பேர் உள்ளி எடுத்து வச்சுருக்கிறேன். இது இஞ்சி கிழங்கு அப்போது தோல் நீக்கி நான் எடுத்து வச்ச இஞ்சி கிழங்கு. இப்போ நான் இதையும் இப்போ அரைக்கிற கடலைப்பருப்போடு சேர்த்து 3 பேர் உள்ளியும் இஞ்சி கிழங்கு இதுக்கு போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த பருப்போடு சேர்த்து உள்ளியும் இஞ்சியும் அரைக்க போகிறோம்.
இஞ்சி கிழங்கும் உள்ளியும் கடலைப்பருப்பு இப்போ அரைச்சி முடிஞ்சது. இனி நாங்கள் இதை இறக்கி எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நான் கலந்து இதுக்கு போட வேண்டிய பொருட்களையும் போட்டு நான் இப்போ வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நான் கிள்ளி வச்சது உங்களுக்கு தெரியும், நான் எடுத்து வச்சுருந்தேன்னா இதை இதுக்குள்ளே இப்போ போட போகிறேன். போட்டுட்டு இருக்க எல்லாத்தையும் சேர்த்து இருக்க பிரட்டி போட்டு இதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நாங்கள் போட போகிறோம். வடை சுடுற பருப்புக்கு தேவையான பெருஞ்சீரகமும் கடுகும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு பெருஞ்சீரகமும் கடுகும் இருக்கிறது. இது வந்து உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன், அளவான உப்பு. இது கருவேப்பிலை, ஒரு பிடி கருவேப்பிலை. அப்போது 2 வெங்காயம் பட்டி வச்சதுன்னா அந்த வெங்காயம். இது வந்து சேத்தல் மிளகா, கட்டத்தூள். இதுக்கு தேவையான அளவு பெருஞ்சீரகம், தேவையான அளவு சேத்தல் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிற 2 வெங்காயம் பட்டி வச்சுருக்கிறேன். அந்த 2 வெங்காயமும், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு கருவேப்பிலை. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் பிரட்டுவோம். வடை சுடைக்குள்ளே எல்லாத்தையும் சேர்த்து பிரட்ட நல்ல டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். வெங்காயம், மிளகா கட்டத்தூள், உப்பு, பெருஞ்சீரகம், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் இதுக்க போட்டுட்டேன். இனி நாங்கள் இதையெல்லாம் பிரட்டி வச்சு போட்டு நான் இனி இதுக்கு எண்ணெய் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். எண்ணெயை நாங்கள் இனி அடுப்பில் சட்டியை வச்சுட்டு எண்ணெயை விட்டு எண்ணெய் சூடுகிறதுக்கு பிறகு நான் வடை சுடுறது எப்படின்னு உங்களுக்கு காட்டி தரப்போகிறேன். இப்போ சட்டி நல்ல சூடாக இருக்கிறது. இப்போ நான் வந்து வடை சுடுவதற்கு தேவையான எண்ணெய் விட போகிறேன். 1 லிட்டர் எண்ணெய் எடுத்து வச்சுருந்தேன்னா கடலைப்பருப்புக்கு எண்ணெய் விட வேணும். என்னென்னு சொன்னால் அப்போ தான் எண்ணெய் கணக்காக இருந்தால் தான் வடை பொரி வடை. இப்போ நான் அரைச்சி வச்சு இதுக்குள்ளே போட்டு எல்லா சாமானையும் சேர்த்து ஒரு கையால் பிரட்டி விட எல்லாம் கலந்து உப்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் இதுக்குள்ளே போட்ட பொருட்கள் எல்லாம் நல்ல சுவையை கொண்டு வரும். ஒரு நாங்கள் கையால் பிரட்டிட்டு எண்ணெய் சுட்ட பிற்பாடு நாங்கள் கடலைப்பருப்பை போடுவோம். இதுதான் கடலைப்பருப்புக்கு செய்ய வேண்டிய பதம். நான் இப்போ உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். எண்ணெய் கொதிச்சிட்டது. நான் ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். எங்களோட கையை இந்த தண்ணியில் இப்படி நாங்கள் துவைச்சி எடுத்துட்டு கடலைப்பருப்பு இப்படி எடுத்து நாங்கள் உருண்டை செய்துட்டு அப்புறம் நாங்கள் விரும்பினா இந்த கையில் இப்படி மாற்றி இப்படி நல்லா அமர்த்தி போட்டு நான் இப்போ எண்ணெய் சட்டிக்கு போட போகிறேன். எண்ணெய் சட்டி கொதிச்சிட்டது நல்லா. இப்போ நாங்கள் திரும்ப இருக்க தண்ணிக்குள்ளே கையை துவைச்சிட்டு கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்து இப்படி நல்ல வடிவை அழுத்தி உருண்டையாக்கிட்டு இந்த கையில் கொண்டு வந்து இப்படி வச்சுட்டு நாங்கள் நல்லா அமர்த்தி செய்யணும். மொத்தமாக செய்தால் உள்ளுக்கு வேகாது. நல்லா இப்படி சப்பையாக செய்யக்குள்ளே நல்ல ஒரு டேஸ்ட்டை கொண்டு வரும். நல்லா உள்ளுக்கும் வெந்திருக்கும். கடலைப்பருப்பு வந்து நல்லா வேகணும். வெந்தால் தான் நல்ல சுவையாக இருக்கும். நீங்கள் விரும்பினா உருட்டி ஒரு ரேயில் வச்சு போட்டும் எடுத்து இப்படி அமர்த்திட்டு போடலாம். நான் வந்து 750 கிராம் கடலைப்பருப்பு எடுத்தேன். அப்போ ஒரு 30 செய்யலாம். அதில் நீங்கள் போடுற அளவை பொறுத்து நீங்கள் சின்னனா போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் கூட வரும். பெருசாக வடையை உருட்டி போட்டிங்க இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் குறைய வரும். இது நல்லா பொரிஞ்சோண்டு வந்துட்டுது. ஆனால் இதை எடுக்கிற பதம் இல்லை, இன்னும் பொரியவணும். நல்ல ப்ரௌனாக வரும். வாவ், இப்போ தான் நல்ல அழகாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், எல்லோரும் வடையை பாருங்கள் என்ன ப்ரௌனாக இருக்குன்னு. இந்த கலருக்கு தான் நீங்கள் எடுக்கணும். நான் இந்த உருட்டி வச்சுருக்கிறத திரும்ப நான் எண்ணெய் சட்டிக்கு போட போகிறேன். எண்ணெய் கொதிச்சிருக்கிறது. இந்த பாருங்க இப்படி செய்கிறேன்னு. நான் உருட்டி வைக்கிறது நல்ல சுகம், ஈஸியாக நாங்கள் டக்கண்டு போட்டு முடிச்சிடலாம். இந்த எண்ணெய் சட்டிக்கு போடுறோம் பாருங்கள் இப்படியேண்டு. இந்த இது திரும்பியும் பாருங்கள் தண்ணியில் இப்படி கையை துவச்சி இப்படி எடுத்து வடிவா அமர்த்தி இப்போ நான் உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கிறேன். நான் இப்போ கையில் எடுத்து திரும்ப இப்போ 3ஆம் தரமாக சட்டிக்குள்ளே போட போகிறேன். நான் எடுத்து வச்ச கடலை பருப்போட அளவு வந்து
நல்லா 30 வடைக்கு வந்திருக்குது. நீங்களும் நான் எடுத்த அளவின்படி எடுத்தீங்கண்டா உங்களுக்கு 30 வடைக்கு வரும். வடை வடிவாக பொரிஞ்சு முடிஞ்சுது. இனி நான் இறக்குறேன் எல்லாத்தையும். எல்லாம் முடிஞ்சுது. பார்த்திங்க எல்லாம் ஒரே கலராக இருக்குது. இப்படித்தான் இருக்கணும். நல்லா வெந்தால் தான் இந்த ப்ரௌன் கலராக வரும். நான் இப்போ ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். முறிக்கிற போதே சாப்பிடுவோம்ட்டு நான் பிரிக்கிற போதே ஒரு சத்தம் ஒன்று கேட்டேன். இப்படித்தான் வடை சத்தம் கேட்கணும். பார்ப்போம் உப்பு உரைப்பு எல்லாம் கணக்கான்னு பார்ப்போம். நான் போட்ட அளவெல்லாம் நல்லா கணக்காக இருக்குது. வடை செய்து முடிஞ்சது. நான் டேஸ்ட்டு பார்த்தேன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கு விருப்பம்ண்டா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.